திமுகவுடைய டிஎன்ஏலே ஊர்னது இந்த ஆணவம். இந்த ஆணவத்துல இருந்தா எல்லாத்தையும் அனுப்புவாங்க. தேவைப்பட்டா எப்படி காலில் விடுறதுன்னு தெரியாது. அது தனி டிஎன்ஏ. நம்மளை விட்டா ஆளே கிடையாது. காங்கிரஸ் போனா போட்டோம். காங்கிரஸ் போனா 2 விஷயம் நடக்கும். 1, இவர்கள் தோற்று போவார்கள். இப்போ ஜெயிக்க போறது இல்லை. அதோட பெரிய தோல்வியா இருக்கும். 2, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். உங்க பாஷையில் சொல்லணும்னா ஃபிலிம் காட்டுற வேலை தான் நடக்குது. ஃபிலிம் காட்டுறது மெட்ராஸ் பாஷையில். என்ன பரமா ஃபிலிம் காட்டுறியா? அங்க ராகுல தான் ஓரம் கட்டாங்க. ராகுல நகர்த்தின உடனே அங்க கேட்டு முடிச்சு. கார்கே கொடுத்துட்டாங்கல்ல, பெரிய கொத்தடிப்பேன். அப்போ கார்கேனா இவங்களுக்கு நீ அந்த மாதிரி பிடிச்சி காமிக்க வேண்டியது தென் மாவட்டத்தை. ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆளை தானே இருந்தீங்க. இவருக்கு எந்த இது செல்வாக்கு கிடையாது. இவர் வந்து எடுப்பார் கைப்பி. அதனால வந்து இவங்களுக்கு என்னன்னா ஆகிய ஜெயலலிதா படம்லாம் வச்சுக்கிட்டு பெருமையா சுத்தி இருந்தாரு. விஜயின் பெருந்தன்மை அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க. என்ன பெருந்தன்மை? அங்கவா போட்டோ எடு, என் போட்டோ வைட்டாங்க. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் இருந்து ஒரு ஆடு போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய, முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால திட்டங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு? உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி சார்? என்ன திட்டம்னு சொன்னா தெரியும் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச அவரு சொல்றது மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், நம்முடன் ஸ்டாலின், இது எல்லாமே டிஎம்கே ஏடிஎம் கவர்மெண்ட்ல இந்த திட்டங்களுடைய பேரை மட்டும் மாத்திருக்காங்க. காலை உணவு, வேற என்ன ஆகுது, இல்லந்தோறும் கல்வி, அப்புறம் இதெல்லாம் திட்டங்கள்னு சொல்லுங்கிறாங்க. நான் முதல்வன்லாம் போய் நல்லா ரீச் ஆயிருக்கோம். நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வனா? எங்களுக்கே தெரியல. நீங்க ரீச் ஆகிதான்றீங்க. அது திட்டத்தோடைய இதுன்னா யாருக்கு போய் ரீச் ஆகுது? கொஞ்சம் பேருக்கு சில விஷயங்கள் பயன் வருங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம், இது எல்லா மக்களையும் போய் சேர்ந்துருக்கு அப்படிலாம் இல்லை. அந்த பேர் வச்சுக்கிட்டு திட்டம் அதெல்லாம் வேலைக்கு ஆகும். நீங்க பாருங்க, இன்னைக்கு கூட என்ன பண்றாரு, இன்னைக்குதான் காலைல எந்திக்கும் போது தெரிஞ்சுக்குது அவருக்கு. இந்த விதவைகளும் அது இல்லை, விதவைகள், முதியோர்கள், கனவு நாள் கைப்படும், இவங்கெல்லாம் நலிவுட்டுருக்குறாங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்குது அவருக்கு. உடனே கூப்பிட்டு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுட்டாப்புல. 4-5 வருஷமா தெரில, இன்னைக்கு தான் தெரியுது. இந்த பாசம்லாம் எதை வச்சு வருது? அப்பட்டமா தெரியுதா? இந்த பாசத்துடைய அப்பட்டமான விஷயம் அது தேர்தல். இந்த மாற்றுத்திறனாளிகளை எப்படி அலக்கழிச்சாங்கன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். இந்த மாதிரி இந்த சில பேர் அந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கணும், ஒரு ஃபோட்டோ போட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு உருட்டுறது. இந்த கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ கொடுக்குறவங்கலாம் போன வாரம்லாம் மாற்றுத்திறனாளி எப்படி அலக்கழிச்சாங்க, அப்போ அவங்களாம் எங்கே போனாங்க? எதுவும் இல்லை. மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய மாநில நிர்வாகி கே பாலகிருஷ்ணனுடைய அவருடைய மனைவி ஜான்சி ராணி தூக்கி வீசப்பட்டதில் காயமுற்று மருத்துவமனையில் இருந்ததெல்லாம் பார்த்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பியூரோ மெம்பருடைய மனைவிக்கு அதான் கதி. அதுக்கு ஒரு 3500 ரூபா எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். திடீர் பாசம், திடீர் பாயாசம், திடீர் இது மாதிரி திடீர் பாசம், அதில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்குறது. இது கடைசி நேர விஷயங்கள்லாம் வந்து இவர் கொடுத்தது, இவர் அவங்க மேலே உள்ள அக்கறைன்ற மாதிரி அவங்க பார்க்கவே மாட்டாங்க. தேர்தலுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இல்லை, இவங்க அந்த தைரியத்தில் தான் காங்கிரஸ் போனாலும் போட்டுங்கிற ரேஞ்சில் பேசுகிறாங்களா? ஏன்னா நீங்க கீழே இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் முதற்கொண்டு எனக்கு தேவையில்லை. அவங்க திமுகவுடைய டிஎன்ஏலே ஊர்னது இந்த ஆணவம். அந்த ஆணவத்துல இருந்தா எல்லாத்தையும் அனுப்புவாங்க. தேவைப்பட்டா எப்படி காலில் விடுறதுன்னு தெரியாது. அது தனி டிஎன்ஏ. தனியா காலில் விட்டு வெளியில வரும்போது நெஞ்சு திமிச்சிட்டு வருவாங்க. நம்ம வின்னர் பட வடிவேல் காமெடி மாதிரி. இதுல இவர்கள் நிலைமையை உணராம, இவர் தான் எப்பவுமே அப்படித்தானே. இவர் 2016 எனக்கு இவங்க வேணாம் அவங்க வேணாம்னு எல்லாரையும் ஒதுக்கி விட்டு நின்னார்ல. 2011 காங்கிரஸ் வேணான்னு தூக்கி அடிச்சாரு. 2014 மண்ணை கவனாங்க. அதுக்கப்புறம் 2016 அவரு சேர்த்துக்கிட்டாரு. யாரு? கலைஞர். இவர் ஜிகே வாசனை கூப்பிட்டு விருந்து சாப்பிட்டு சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணாரு. அப்போ தமாக ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கண்டிஷன். மீண்டும் கலைஞர் என்ன பண்ணாரு, டக்குன்னு தங்கபாலை கூப்பிட்டு காங்கிரஸ் கூட்டணி இணையுதுன்னு 2016 இழுத்து விட்டாரு. ஆனால் கலைஞரை எங்கே ஃபெயில் ஆக்குனாங்க? தேமுதிக உள்ள கொண்டு வரல, கலைஞரை ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. இவங்க அவங்க போட்டு ஓரண்டை இழுத்து முறைச்சி வெளியே துரத்திட்டு இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் திருமாவளவன். அவரை வீணா வெளியே அமிச்சு அவரு போய் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி இப்படி
நடைமுறையை தெரியாம இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் சொல்றத வச்சுக்கிட்டு ம். அவன நல்லா இல்லை நான் சொல்லுவான், சூப்பரா இருக்கு சார்னுவான். அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஜெயிப்போன்னு வச்சு மண்ணை கவுனாங்க. அதே இதுதான் இப்போ நம்ம தான் நம்மளை விட்டா ஆளே கிடையாது, காங்கிரஸ் போனால் போட்டோன்னு. காங்கிரஸ் போனால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இவர்கள் தோற்று போவார்கள், இப்போவும் ஜெயிக்க போகிறது இல்லை, அதோட பெரிய தோல்வியாக இருக்கும். 2, தாவேகா வலுவடையும், ஏதோ ஒரு வகையில் ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. அப்போ எனக்கு என்னன்னு விட்டாங்க, அது எல்லாம் போய்கிட்டு இருக்குது ஒரு 2. அப்புறமா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போய் காலில் கையில் விழுந்து காக்கா பிடிச்சி ராகுல்கிட்ட பேசி, ராகுலை ஒத்து வர முடியாதுன்னு நிலைமை கை மீறி போகுதுன்னு ராகுலை யார் ஆஃப் பண்ண முடியும், சோனியா வச்சு ஆஃப் பண்ண முடியும்னு சோனியா காலில் விழுந்து சோனியா காந்தி பேசி கூட்டத்தை கூட்டி ராகுலை நகர்த்திட்டு கார்கேவை பொறுப்பு போட்டு புது டீமு இப்போ வந்துட்டு தாவேகெல்லாம் ஒரு கட்சியா அது கூட போகுது என்பதெல்லாம் தற்கொலைக்கு சமானம்னு காங்கிரஸில் உட்டினுக்கிறாங்க. அப்புறம் ஏன் ராகுல் பேசினாரு, அப்புறம் ஏன் கேசி வேணுகோபால் பேசினாரு, இப்போ வந்துக்கிட்டு டிஎம்ஏ கூட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. திமுகவுக்கு என்ன, இந்த பிரச்சனை இப்போ முடிச்சாதான் அவங்களுக்கு அடுத்தவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும், கட்சியை தேர்தலில் கொண்டு போக முடியும். அதனால வேற வழி இல்லாமல் இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த எனக்கு என்ன போ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். உங்க பாஷையில் சொல்லணும்னா ஃபிலிம் காட்டுற வேலை தான் நடந்தது. ஃபிலிம் காட்டுறது மெட்ராஸ் பாஷையில் என்ன பரமா ஃபிலிம் காட்டுறியா இல்ல அதான் இப்பவுமே முடிவுக்கு வரலன்ற மாதிரி சொல்றாங்களா? அது இல்லை வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அது அங்க ராகுல தான் ஓரம் கட்டாங்களே, ராகுல நகர்த்தின உடனே அங்க கேட்டு முடிச்சு கார்கே கொடுத்துட்டாங்கல்ல, பெரிய கொத்தடிமை. அப்போ கார்கேனா இவங்களுக்கு க்ளோஸ். அப்போ கார்கே வச்சு பேசி முடிச்சு சிதம்பரமே வந்துட்டாரு தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிதம்பரத்துக்கு 2028 ராஜ்யசபா சீட்டு. அதனால சந்தோஷமா வந்து பேசி முடிச்சு 28 31 ஏதாவது ஒரு நம்பர் முடிச்சிருவாங்க. இல்லை இப்போ இவங்க அந்த கூட்டணிகள்ல தேமுதிக இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் நிறைய சேர்த்ததே காங்கிரஸை வெளியேற்றதுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சீட்டை கம்மி பண்றதுக்கு வைக்கிறதுக்கு. தோல்வியை தவிர்ப்பதற்கு வர்றவங்க எல்லாம் வா வா வான்னு சேர்த்துக்கிறாங்க. தோல்வி நிச்சயம். ஏடிஎம்கேவை பலகீனமா காமிக்கணும், ஏடிஎம்கே ஒரு கட்சியே இல்லை, ஏடிஎம்கேலேருந்து எவ்வளோ பேர் இங்கே வந்துட்டாங்க பாரு அப்படின்னு பலகீனமா காமிக்கணுன்றதுக்காக இந்த வேலையை பண்றாங்க. அதெல்லாம் நடக்காது. இல்லை இப்போ இவர் ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சரா இருந்த அவரு இங்க போய் சேர்ந்ததுலாம் இப்போ தென் மாவட்டங்கள்ல தனியா அவர் நிப்பாட்டுறது, இல்லைன்னா தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக பேசுறது, இப்போ சசிகலா பேசுறது, இது எல்லாம் அங்க அவங்களுக்கு பாதிப்பா இருக்காதா? ஏன்னா இவர் பெரிய அளவுல திமுகவில் போய் சேர மாட்டாரு, திமுகவில் பேசிட்டு இருக்காரு, ஆனா முதலமைச்சரா இருந்திருக்காரு, சேர மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேர்ந்துட்டாரு, பிறகு ரெட்டலைய எடுக்கிறது, அம்மா படத்தை எடுத்துட்டு இவர் படத்தை வைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி இருந்தா அவருக்கு மரியாதை இருக்குமா சொல்லுங்க? ஓபிஎஸ் அடையாளம் காட்டினது யாரு? ஏடிஎம்கே தானே. ஆமா, ஓபிஎஸ் வெளியிலேயே இருந்துட்டு போறான்னா கூட ஏதோ கொஞ்சம் பேர் இறக்கப்படுவோம், அப்ப அவன் அந்த மனுஷன் அப்படி இப்படி. இல்ல சசிகலா கூட போய் சேர்ந்துட்டு ஏதாவது பண்றாருன்னா கூட, இல்ல ஒரு டிடிவி வெளியில இருந்தாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சு பண்ணாங்கன்னா அது ஏடிஎம்கே ஓட்ட பாதிக்கும். நீங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டீங்க, உங்களை துரத்தி விட்டு 2 வருஷம் ஆகுது. அப்புறம் இவர் ஏடிஎம்கே இங்க போனாருன்னா ஏடிஎம்கே வீக்னஸ்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. அதிமுக வாக்குகளை வாங்கி ஜெயிச்சவர் முற்றிலும் எதிர்பார்க்கிற திமுக போனார்னா அவருக்கு திமுக வாக்குகள் தான் விழும். இல்ல அவர் இப்போ ராமநாதபுரத்துல தனியா நிற்கும் போது நல்ல வாக்குகள் வாங்கினார். யார் வாங்கி கொடுத்தா? இதே ராமநாதபுரத்துல நீங்க பிஜேபியுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க, நல்ல வாக்கு சதவீதம் இருக்கும் ராமநாதபுரத்துல. 2019 பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொன்று அங்கே நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி நல்ல இது இருக்குது. ப்ளஸ் இவர் செலவழிச்ச பணம் இதெல்லாம் சேர்ந்து தானே அவருக்கு விழுந்துச்சு, ஓட்டா மாறிச்சு. அப்படின்னா நீ 2021 கொங்கு மண்டலம் ஃபுல்லாக இவங்க அடிச்சு தூக்கிட்டாங்க. ஆமாம், சேலம் வடக்கு மட்டும்தான் டிஎம்கே ஜெயிச்சது இல்லை. ஆமாம், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஜெயிச்ச மினிஸ்டர் இருக்காரு அவர். மற்றபடி எல்லா தொகுதியும் பிடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே. நீ அந்த மாதிரி பிடிச்சி காமிக்க வேண்டியதுனா தென் மாவட்டத்தை ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆளா தானே இருந்தீங்க. இவருக்கு எந்த இது செல்வாக்கு கிடையாதுங்க, இவருக்கு வந்து எடுப்பார் கைப்பிள்ளை. அதனால வந்து இவங்களுக்கு என்னன்னா ஐயோயோ இதோ கேக்குறீங்களா அது மாதிரி, ஐயோயோ ஓபிஎஸ்ஸே வந்துட்டாரு, ஐயோயோ ஐயோயோ இவரு வந்துட்டாரு, ஐயோயோ செங்கோட்டை இங்க இருந்து போனாரு. அதிமுக இருந்து போனதுலயே
ஒரே ஆள் யாருன்னா செங்கோட்டையன் மட்டும்தான். நீங்க மத்தெல்லாம் இவரு அன்வர் ராஜா அவர் மட்டும் தான் போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாங்க? ஸ்டாலின் வந்து இறங்கும்போது வணக்கம் சொல்லணும் நின்று. இந்த பேண்ட் வாசிப்பாங்கல்ல அது மாதிரி அங்கே நின்று வணக்கம் சொல்லணும். பூச்சி முருகன் போர் அடிக்குது, ஆனால் தனியாகவே இருக்கிற நீயும் வானா கூட அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இருந்தா பூச்சி முருகன் டோர் திறப்பாரு, இவர் நின்று வணக்கம் சொல்லுவார் இறங்கும்போது. அதான் மைத்ரேயா எங்க போனாரு? திமுக தான் போனது. இப்ப எங்க இருக்கிறாரு? இதெல்லாம் வெளியேற்றப்பட்ட டீம். யாரு? வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இந்த ஜேசிடி பிரபாகரன், இது எல்லாம் வெளியேற்றப்பட்ட டீம். இதுக்கும் அதிமுக சம்பந்தமே இல்லை. லேசா பேசினாலுமே வெளியேற்றுறீங்க. அது ஆமா பேசினாவா? நீங்க அப்ப எங்கேயோ வெளிநாட்டுல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 வருஷம் ஓபிஎஸ் பண்ண பாடு எதிர்கட்சியா கூட செயல்பட முடியாத அளவுக்கு அதிமுக கஷ்டப்பட்டுச்சு. கடைசியில என்னென்னவோ பேச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. ஒற்றை தலைமை தான் என் வேலைக்கு ஆகணும் முடிவெடுத்து அப்புறம் அதை நோக்கி நகரும் போதும் வம்பு கொடுத்தாரு. கோர்ட்ல வழக்கு போட்டார், அது பண்ணார், இது பண்ண போட்டி வேட்பாளர் நிப்பாட்டினார் எல்லாம். அதனால லேசாலாம் பேசல, சம்பவம் பண்ணாரு. திமுக கூட கூட்டு வச்சுக்கினாரு. அண்ணாமலை சொன்னபடி ஆடினாரு, டிடிவி சொன்னபடி ஆடினாரு, இந்த வேலைலாம் பண்ணாரு. இது ஒரு பார்ட்டு. அதிமுக இருந்து ஒரிஜினலா வெளியில போனதுன்னு பாத்தீங்கன்னா 3வது ஆளு செங்கோட்டையன். அவரு மட்டும்தான் கொஞ்சம் பேரை கூட்டு போனாரு. எவ்வளவு பேரு? 230 பேர். அது கூட போல, நீங்க இங்கே இருந்து செயல்பட்டு வருவீர்களாக, எனக்கு தக்க சமயத்தில் உளவு தகவல்களை சொல்லுவீராக அப்படின்னு போனாரு. நம்பா என்ன பண்றீங்களா? இல்ல போயிட்டாங்க, தலைவன் தான் போயிட்டேன், அப்புறத்துக்கு கேக்குறீங்க, ஓடுங்க எல்லாம் அப்படின்னு எடப்பாடி தொத்தி விட்டாரு. எல்லாரையும் நீக்கினாரு. யாரு? அந்த அம்மா சத்யபாமாவா? அந்த அம்மா எல்லாரையும் நீக்கினாரு. இவரு இங்கிருந்து அங்க போனாரு, எல்லாம் கூட போனாங்க. யாருக்காவது ஒரு பதவி வாங்கி கொடுக்க முடிஞ்சது அவரால்? இவருக்கு மட்டும்தான் பதவி. அந்த பதவி டெம்மி பதவி. தலைமை ஒருங்கிணைப்பாளர். எதுக்கு? 28 பேர் கொண்ட குழுவுக்கு. அந்த குழு கூட்டத்தை கூட்டிக்கிறீங்களா? கூட்ட விட்டாதானே கூட்டுறதுக்கு. அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஏடிஎம்ல இருந்து யாரு? அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. ஆகிய ஜெயலலிதா படம்லாம் வச்சுக்கிட்டு பெருமையா சுத்தி இருந்தாரு. விஜயின் பெருந்தன்மை அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. என்ன பெருந்தன்மை? அங்க வா, போட்டோ எடு, என் போட்டோ வைட்டாங்க. அதனால இது இப்பவுமே ரத்தம் சிந்தினாலும் நான் அவரை முதலமைச்சராக்குவேன் தான் நேத்து கூட சொல்லியிருக்காரு. அப்படியே ரத்தம் சிந்தியா ரத்தம் சுண்டினாலும் ஆயிட போகுது லாஸ்ட்ல. வேற என்ன பண்ண முடியும்? உள்ள போயாச்சு, எதையாவது சொல்லிதான் ஆகணும். அதனால அவர் வாழ்க்கை அப்படி கனவிதுவா நிஜமான்னு ஒரு பாட்டுலாம் வரும், பழைய பாட்டு, அந்த மாதிரி பாடினுக்கிறாப்புல. அதனால யாரும் சுகமா இல்லை. ஓபிஎஸ் வெளியில இருந்தவரு நீங்க அங்க போய் உட்காந்துக்கிறாப்புல, வீட்டை விட்டு தள்ளிட்டு சுத்தினுக்கிறாப்புல ரோட்ல. அப்படியே இப்ப ஏத்த வீட்டுல போய் நின்றுக்கிறாப்புல, அவ்வளவுதான். அதனால பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாமே 22% எல்லா இடத்துலயும் நல்ல ஓட்டுன்றதெல்லாம் வாங்கிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே. செங்கோட்டையன் இல்லாமலே, ஓபிஎஸ் இல்லாமலே இல்ல. அதான் இப்போ அவரு நம்ம புதுசா பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓபிஎஸ் வந்து பிஜேபியை நம்பி இருந்தாரு, பிஜேபியும் நம்பிக்கை கொடுத்துருந்துச்சு, சின்னத்தை கொடுத்துருவோம், கட்சியை கொடுத்துருவோம் அப்படின்னா. இல்ல இப்ப இதை சொல்லும் போது நமக்கு டவுட் வருது இல்ல, ஒருவேளை பிஜேபி ரோல் பண்ணிருக்கோம், ஏன் பிஜேபி இவர் முழுசா நம்பி இருந்தாரு, கட்சியை கொடுத்துருவோம். ஆமா, வீட்டுல இருக்கிற பாத்திரமா அது, இந்தா வச்சுக்கோ சின்னம், இந்தா வச்சுக்கோ கட்சி அப்படின்றதுக்கு. இவரெல்லாம் எத்தனை வருஷம் எப்படி ஆளா இருந்தாரு, ஒரு மூத்த தலைவராகிறாருன்னு தெரியல. வயசாச்சுன்னா வீட்டுல ஓய்வு எடுக்கணும். சின்னத்தை யாராவது கொடுக்க முடியுமாங்க? ஒரு கட்சி அதுக்கு பைலா இருக்குது. அந்த பைலா பிரகாரம் பெரிய பவர் வந்து பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்குதோ அவர் பொதுச் செயலாளர். அந்த கட்சியை பிஜேபி இல்லை யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நடந்தது. பிஜேபி விட்டு வெளியில வந்துட்டு, கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு, ஓபிஎஸ் எல்லாம் தோர்த்திட்டு கூட தனியா நடத்தி அவங்க நின்றுட்டாங்க ஸ்ட்ராங்கா. இங்க ஊட்டியிருந்தாங்க, ரொட்டையில போயிடும், அப்படியே பிடிங்க, அப்படியே குத்துருவாங்க, ஐயோ அப்படியே பிடிங்கி, அப்படியே உறவை குறைச்சிடும், அப்படியே பிடிங்கி செங்கோட்டையின்னு போச்சலாகிடுவாங்க. இதுதான் இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க உருட்டிட்டு இருக்கிறது அடிப்படை விஷயங்கள். ராமதாஸ் கையில கட்சி போனவங்க வளரணும்னு தானே இங்க இருக்கிற பத்திரிகையாளர். அடிப்படை ஒரு பைலா தெரியாம வளர்றது, அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அபகிர நிலைமையை வச்சுட்டு இவரே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறது, இந்த மாதிரிதான் இன்னைக்கு பத்திரிகையாளர். ஓபிஎஸ் பிஜேபி பயன்படுத்துச்சு. எப்போ? 2017 அவரை கைப்பிடிச்சி கூட்டு வந்து, ஆனந்தா என் கண்ணையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு எடப்பாட்டை ஒப்படைச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கண்ணடிச்சு எல்லா வேலையும் பண்ணு, எவ்வளோ மாவட்டத்தை தேர்த்த முடியுமோ தேத்திக்கோ, எவ்வளோ எம்எல்ஏ தேர்த்த முடியுமோ தேத்திக்கோ, அப்புறம் வந்துரு ஷிண்டே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. நல்ல பதவி வாங்கி கொடுத்தாங்க, துணை முதல்வர். ஆனால் அவருக்கே கண்ணடிச்சிட்டாப்புல, நான் பார்த்துக்கிறேன்ட்டு இவருக்கு தேத்திக்கினாரு.
இவர் தேர்த்தி இவர் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் தேர்த்திக்கிட்டாரு. பாஜக சொன்ன ஏதாவது பண்ணாரா? ஏன்னா பண்ற அளவுக்கு திறமையும் கிடையாது. எடுப்பார் கைப்புல தானே. லாஸ்ட்ல என்ன ஆச்சு? பிஜேபின்னு வந்து 100 ஆயிடுச்சு. அடைச்சா உன போய் நம்பணும் பாரு அப்படின்னு. அப்படிதான். அதனால தான் பிஜேபியும் கண்டுக்கல ஒரு கட்டத்துக்கு மேல. இது எடப்பாடிக்கு தெரியும். இவர் ஊட்டிட்டு இது இவருக்கு பன்ருட்டிக்கு தெரியும். இவர் ஊட்டிருப்பாருல்ல. என்கிட்ட அமித்ஷா பார்த்தாரு சொன்னாருங்க. எல்லாம் ரைட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு உங்களை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வராக வச்ச பாஜகவுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு? நானும் என்னவோ பண்ணி பார்த்தேன். ஒன்னும் செல்படுக்கலையே. அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே அப்படின்னு. இவங்க கட்சி நிர்வாகிகள் ஓபிஎஸ் நம்பலன்றீங்களா? ஓபிஎஸ் எதுக்கு நம்பணும்? யாரு இவரு? அதிமுக அடிப்படைன்றது வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு தனி டீம். இவரு நேரா போவாரு, போயஸ்காரன்ல அம்மா வணக்கம் போடுவாரு, அங்க மினிஸ்டர் கொடுப்பாங்க வாங்கிக்குவாரு, அப்படியே நேரம் அப்படியே வானத்திலேயே மிதந்துட்டு இருப்பாரு. இவர் எந்த கட்சிக்காரன் நம்புவோம்? அப்படியே யாருக்காவது செய்யணும்னா தம் பிள்ளைக்கு செய்வாரு. தங்க தமிழ் செல்வனா இவருடைய தொல்லை போருக்காம தான் டிடிவிட்ட போனாப்புல. அப்புறம் அங்கேயும் ஒன்றும் புண்டியில செலவு பண்ண முடியும் திமுக வந்தாரு. இன்னைக்கு இவர் திமுக போயிட்டாரு. 2 ஆடுகளும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி அங்க ஒன்னாகிறாங்க. சரி, உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி.